அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்துல பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படிங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது இதனுடைய விளைவுகள் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரு மற்றும் சனி பகவான் இருவரும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது இருவருடைய நட்சத்திரங்கள் ஒருவருக்கொருவர் இருந்தாலோ, அதாவது குரு சனியுடைய சாரத்தில் இருந்தாலோ சனி பகவான் குருவுடைய சாரத்தில் இருந்தாலோ இது பிரம்மஹஸ்தி தோஷம் அல்லது குருவுடைய பார்வை, அடுத்த சனி பகவானுடைய பார்வை, இது மாதிரியான ஒண்ணுக்கு தொடர்புகள் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு. பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உயிரை கொன்றதனுடைய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு உயிரை நம்ம கொன்று இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்திலேயா முன் ஜென்மத்திலேயா அப்படிங்கிறது நம்முடைய ஜாதக ரீதியை அதை நமக்கு சொல்லும். இது மட்டும் இல்ல, இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள் தொழில நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பாங்க. இவர்களுக்குன்னு தொழில ஒரு ராஜாங்கத்தையே உருவாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே தனக்கான ஒரு முத்திரையை பதிச்சுட்டு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த சனி மற்றும் குருவுடைய சீர்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. ஏன்னா இவர்கள் மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. இது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த ராசியா இருந்தாலும் சரி. ஏன்னா இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம் மிக பிரம்மாண்டமா நல்ல சூப்பரா நல்ல வரக்கூடியவர்கள், யாரும் அறியாத ரகசியத்தை அறிஞ்சு செயல்படுத்தக்கூடியவர்கள், இந்த பிரபஞ்சத்துக்குடைய ஆற்றலை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியவர்களும் இவர்கள் தான். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த தோஷத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் திறன் இருந்தும் வெளியில வர முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். பிசினஸும் பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகாது, ஒரு அவமானம் கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரியான இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம கிட்ட திறமை இருக்குது, ஒண்ணு இல்லாதவங்க கூட நல்ல பிசினஸ் நல்லா டெவலப் பண்றான். அல்லது உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு கம்மியான படிப்பு, கம்மியான அனுபவம், கம்மியான அறிவு இருக்கக்கூடியவர்கள் கூட ப்ரமோஷன்ஸ்ல மேல போவாங்க. இவர்களுக்கு அதனுடைய வாய்ப்புகளே இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா டீப்ரமோட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்ம வாழ்றதா சாவறதா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களுக்கு எல்லாம் கூட போயிடுவாங்க. இப்படிப்பட்ட இவர்கள் ஒண்ணு பார்த்தோம்னா, நம்ம பிரம்மஹஸ்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு திருவடி மருதூர்ல நம்ம அங்க கோவில்களுக்கு நம்ம போகும்போது அங்க பரிகாரங்கள் பண்றது. இது எப்ப பண்ணலாம், எந்த நாள்ல பண்ணலாம்? ஏன்னா இப்ப யூடியூப் சேனல் வழியா நீங்க பாக்குறீங்க, மேடம் சொல்லிட்டாங்க நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். ஏன்னா நானும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இந்த தோஷத்துக்கு உண்டான விளக்கங்கள் நிறைய திருவடி மருதூர்ல நமக்கு இருக்கு. அதை ஜென்ரலா மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு தோன்ற நாள்ல போயிட்டு அங்க செஞ்சிடறாங்க. அப்படி போய் செஞ்சுமே ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, மேடம் நான் போய் செஞ்சோம், ஆனா எங்களுக்கு இன்னும் அதே பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள்னு நீங்க போகணும். அதை விட்டுட்டு ஜென்ரலா இருக்கக்கூடிய நாள்ல போயிட்டு இப்ப என்ன நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா, நான் அங்க இருந்தாதான் நீங்க என்னை பார்க்க முடியும். இல்லைன்னா ஆபீஸ்க்கு மேடம்க்கு வந்தேன், ஆபீஸ்ல பார்த்தேன், ஆனா மேடம் இல்ல, ஆனா வந்தேன் நானு அப்படின்னு சொன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்ல. அதே போலதான் நம்மளுடைய தோஷம் என்னைக்கு நிவர்த்தி ஆகும், எந்த நாள்ல போனா அது நமக்கு கியூர் ஆகக்கூடிய நாள், நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்டானது இருக்குது ஜாதக ரீதியாகவும். அந்த நாள்ல போயிட்டு நம்ம அங்க அந்த நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகி நம்ம வாழ்க்கையில அடுத்தது படிப்படி முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தோஷ நிவர்த்திகள் நம்ம பண்றோம் இல்லைங்களா, எந்த தோஷமா இருந்தாலும் சரி, நிவர்த்திகள் பண்ணும்போது உங்களுக்கு கனவு வழியா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கும். இதை நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கிற போது ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வார்த்தைகள், ஒரு சிறப்பான ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும். இது கியூர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டானது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்களே பார்ப்பீங்க, ஒரு 48 டேஸ்க்குள்ள அதனுடைய அப்படி ஸ்டெப்பா அடுத்தது டெவலப்பிங்க்கு போகும். இது எல்லாமே கண்டிப்பா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும்போது அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது எந்த நாள்ல பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் அதை நம்ம பார்த்து இது பண்ண முடியும். அதனால பிரம்மஹஸ்தி தோஷத்தை சாதாரணமா நினைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப சிம்பிளான முறையில இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன், அதனால இங்க போறேன், இது நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் அல்லது வேற ஸ்டேட்ல இருக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானுக்கு, அதாவது குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள்,
அடுத்தது நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் மட்டும் இல்லை, ஜோதிடர்களாகட்டும், குருவா நீங்க யார் யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு பணிவிடைகள் செய்யறது, வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அவர்களுக்கு பணிவிடை, அவர்களுடைய தேவை அறிந்து உதவிகள் செய்கிறது. ஓகேங்களா? ஒருத்தர் பசியால இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் தேவை அறிஞ்சு. இல்ல நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி வாங்க பரவாயில்ல நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியாதுல்ல. அப்படிங்கிறப்ப தேவை அறிந்து அவர்களுக்கு உதவிகள் பண்றது. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பாதனைகள் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் நம்மகிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு, லேபர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அல்லது நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போறவங்க, அல்லது நம்ம வீதியை சுத்தம் பண்ணக்கூடியவர்கள், இது மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய தேவை அறிஞ்சு அவர்களுடைய குடும்பத்துக்கு, குழந்தைங்களுக்கு, ஓகேங்களா, இது மாதிரி. அடுத்தது பிரசவத்துக்காக உதவிகள் பண்றது, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு பிளட் டொனேட் பண்றது, ஏதாவது இது மாதிரியான ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தோஷத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒண்ணு அந்த ஸ்தலங்களுக்கு போய் நம்ம செய்யறது ஒரு வகை, இன்னொன்னு பார்த்தோம்னா நமக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம உதவியா அவர்களுடைய தேவை எறிஞ்சு உதவி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆசிகள் வழங்குறதே நமக்கு பெரிய ஒரு பாக்கியம்னு நம்ம சொல்லலாம். இந்த பாக்கியத்தை நீங்க பெற்றீங்க அப்படின்னாவே நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும், வாழையடி வாழையா மிக சிறப்பான முறையில் நல்ல பல்லாண்டு வாழும் உண்டான இது இறைவன் நமக்கு அருள் புரிவாரே அப்படிங்கறத சொல்றேன். நன்றி, வணக்கம்.